Hi, hello, வணக்கம் viewers. Welcome to Super HouseFull program. இன்னைக்கு இந்த Super HouseFull program தொகுத்து வழங்குறதுக்காக நான் உங்களோட கீர்த்தனா புகழேந்தி வந்திருக்கேன். இன்னைக்கு நம்மளோட Super HouseFull programக்கு நரகாசுரன் டீம்ல இருந்து ஜாயின் பண்ணிருக்காங்க. எஸ், நரகாசுரன் டீமோட கேப்டன் ஆஃப் தி ஷிப் நம்ம கூட இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம the most gorgeous லேடியும் இன்னைக்கு நம்ம கூட ஜாயின் பண்ணிருக்காங்க. இந்த படத்தை பத்தி மட்டும் இல்லாம செட்ல நடந்த நிறைய ஃபன் எல்லாத்தையுமே நம்ம கிட்ட ஷேர் பண்றதுக்காக அவங்க ரெடியா இருக்காங்க. சோ அவங்களை வெல்கம் பண்ணி ஷோக்குள்ள போயிடலாம். First of all, thanks for coming. Thanks for coming. Yeah. ஸோ கேப்டன் ஆஃப் த ஷிப் கார்த்திக் நரேன், நீங்கள் வந்து ஏற்கனவே D16 படம் வந்து சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இருக்குது. அண்ட் அதுவும் வந்து த்ரில்லர் ஜானரில் எடுத்திருக்கீங்க. அண்ட் நரகாசுரனும் பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ஜானர்லேயே எடுத்திருக்கீங்க. ஒய் கண்டினியூஸ் த்ரில்லர் ஜானரே சூஸ் பண்ணியிருக்கீங்க? இது என்னன்னா ஜானர் வைஸ் நம்ம த்ரில்லர் அப்படின்னு சொல்கிறத விட இது ஒரு எலிமெண்ட் தான். திஸ் இஸ் ஜஸ்ட் எலிமெண்ட் ஆஃப் த ஸ்கிரிப்ட். உள்ள வந்து நிறையா எலிமெண்ட்ஸ் வந்து இருக்குது இதே மாதிரி. பட் துருங்கல் பதினாருக்கு இதுக்கும் ஸ்டோரி வைஸும் சரி, அந்த சென்ஸ் ஆஃப் ஸ்க்ரீன் பிளே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஆப்போசிட்டாக வந்து இருக்கும். அண்ட் ரெகுலராகவே as a film buff வந்து எனக்கு ஐ ஹேவ் அன் அஃபினிட்டி டுவர்ட்ஸ் தட் பர்டிகுலர் ஜானர். ஐ வாட்ச் ஆல் கைண்ட் ஆஃப் மூவிஸ், பட் அதுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அஃபினிட்டி வந்து இருக்குது. ஸோ அதுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்கள் அடுத்தடுத்து த்ரில்லர் ஜானர் தவிர வேற ஜானர்லாம் பண்ணுவீங்களா? பிகாஸ் we want to see you ஓகே, நான் as a filmmaker கண்டிப்பாக ஆசை இருக்குது எல்லா ஜானர்ஸும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அதுக்கான கரெக்டான டைம் வர்றப்போ அது பண்ணலாம். So the gorgeous lady, you're looking very, very, very beautiful. And how did you get into this movie? How did I get into Yeah, it's a good question to ask because I mean, I'm someone who don't even watch thriller films. Like I can't. I mean, I can't watch anything that's even vaguely on that scary zone or yeah. So you don't I don't. watch horror movies also? No, not at all. No way. I don't. Like I've never seen it in my life. Okay. Which is true. Okay. When Karthik told me about the story, he's a great director. You know, he proved himself in this first film. Yeah. And when he narrated me the script, I fell in love with the story. I fell in love with all the characters. There's a sense of understanding of this genre that he loves, of course, and that's why it's so intense and so from the heart. And I just fell in love with the story. So beyond then, it was just like, let's just do it. So this is first of a kind for me, and yeah, it was actually very great. Yeah, it was great to be part of it. கார்த்திக் நரேன் இது உங்களோட மிகப்பெரிய சக்சஸ்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி படம் ரிலீஸ் ஆகி சக்சஸ் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்சுவலி the girl who never wants to watch. Can you believe that is some storytelling? Yeah, the way you narrated made her to get into this movie. And அந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு எப்படி இருந்தது இவங்க கிட்ட ஸ்டோரி நரேட் பண்ண விதம்? என்னென்னா ஃபஸ்ட்டு மேம் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ ஐ நியூ சரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன்கிட்ட சொல்கிறப்போ நம்ம பவுண்ட் ஸ்கிரிப்ட் வந்து ப்ராப்பராக இருக்கணும், நரேஷன் வந்து டஸ் டு பி ப்ராப்பர் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் போனது தான். ஸோ வி மெட் அட் தாஜ். இவங்க ஸ்டே பண்ணி இந்த இடத்துல தான் போய் மீட் பண்ணி ஒரு க்ளோஸ் டு ஒரு 5 hours வந்து நரேஷன் போச்சு. என்னன்னா அது சீன் பை சீனாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஸோ தட் ஐ கேவ் தம் ஒரு கம்ப்ளீட் பிக்சர் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஐ டுக் மை ஓன் டைம். அண்ட் வந்து அவங்களும் ரொம்ப பொறுமையாக உட்காந்து வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. ஸோ கேட்டுட்டு இமீடியட்டாக வந்து ஷீ செட் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சோம். ஸோ ஆக்சுவலி D16 பார்த்தீங்கன்னா ரஹ்மான் சார் மட்டும்தான் சீனியர் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க, மற்றவங்க எல்லாருமே வந்துட்டு பட்டிங் ஆர்டிஸ்டாக இருந்தாங்க. பட் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டாப் ஆக்டர்ஸ் எல்லாருமே இந்த மூவியில் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சீனியர் ஆக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது? இவங்க எல்லாருக்கிட்டையும் கதை நரேட் பண்ண உடனே வாட் தே டோல்ட்? ஆக்சுவலி அவங்க என்ன I don't think there's a senior actor or a experienced actor. They're good actors. Or they're actors who fit the character, fit the film. So I think it's not fair to say that. Okay, fine. I'm sorry. I think like that. That's okay, no problem. I mean, what happened was இல்லை நான் எல்லாத்துக்கிட்டையும் கதை சொல்கிறப்போ கொஞ்சம் நர்வஸாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அது எண்ட் ஆஃப் த டே அவங்க எப்படி அதை ரிசீவ் பண்ணிக்குவாங்க, அவங்களோட இன்புட்ஸ் என்ன இருக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு ஹெசிடேஷன் கண்டிப்பாக இருந்துச்சு. லெட் இட் பி அரவிந்த் சாமி சார் ஆகட்டும், ஸ்ரேயா மேம், சந்தீப் பிரதர் அண்ட் இந்திரஜித் சார், ஆத்மிகா, அவங்க எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறப்போ வந்து அப்படி தான் இருந்துச்சு. பட் செட்டுக்கு நம்ம ஒரு நாள் ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஒன் செகண்ட் அந்த ஒரு பேனிக் மோட் வந்து கண்டிப்பாக இருக்கும். பிகாஸ் நம்ம அரவிந்த் சாமி சார் ஆகட்டும் இல்லை ஸ்ரேயா மேம்க்கு ஃபஸ்ட் டைம் அந்த ஆக்ஷன் அப்படின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது ஒரு ஃப்ளாஷ் மாதிரி போகும். லைக் அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அதெல்லாம் வந்து கொஞ்சம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம வி ஷுடன்ட் லெட் தம் டவுன் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டில் பண்ணதா. ஸோ அதனால தான் எல்லாமே கொஞ்சம் பார்த்து பண்ணோம். ஸோ after hearing the story, you said yes immediately. And after getting into this movie, while you were acting, which one was the best thing, or which one you find it a little difficult to do this, anything like that? The problem is that I can't talk about the story of the film because we want to keep it as a secret. And but what I enjoyed doing, what
what I had fun doing is that the dialogues are written in a way that they resonate with you. You connect with it instantly, um, and it's crazy because the way the story is written in a very mature way, and so we used to make fun of Karthik. I'm like, Karthik, you haven't been through this. How do you know this is what he's gonna say? And but if you put yourself in the same situation, you would say the same to your spouse, or you would say the same to your partner. And there's a subtle sense of humor, there's a subtle sense of love, there's a subtle sense of innocence, which both the characters have. They both are very real and intense, honest. They're very innocent, very vulnerable, you know. And that's something which is it touches you, and you. I mean, I fell in love with my character, with the story instantly. Yeah, and it's a film that I'll always be proud of, that I'm part of, and it'll always stay with me. ஸோ ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா த்ரில்லர் ஜானர் அப்படிங்கிறப்ப மோஸ்ட்லி இந்த நைட் சீக்வன்சஸ்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இன்பில்ட்டாக அதுக்குள்ளே உட்காந்துடும். அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து நான் வந்து சம்வேர் ஐ ஹர்ட் இட் யூனோ ரெயின் சீக்வன்சஸ் இருந்தது. பிகாஸ் ஆல்ரெடி ஊட்டிங்கிறப்போ ரொம்ப கோல்டாக இருக்கும், ஷிவரிங்காக இருக்கும். ஸோ அது மாதிரி எவ்வளோ சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணீங்க நீங்கள் இந்த படத்தை வந்து இந்த பர்டிகுலர் டேஸ்க்குள்ளே நீங்கள் முடிக்கணும்னு வேறு ஆல்ரெடி வந்து டிசைட் பண்ணி வச்சுருந்தீங்க. ஸோ மழையில் அந்த ஷிவரிங் கோல்டில் இவ்வளோ பேரையும் வச்சு கண்டிப்பாக வந்து இட் வில் பி வெரி ஹார்ட். So how did you do that? இதில் மேஜர் சேலஞ்சுனா the weather and the location. இது ரெண்டும் தான். பிகாஸ் நாங்கள் லொக்கேஷன் பார்க்க போனப்போ வந்து அந்த ஒவ்வொரு இடத்தையும் நாங்கள் யூஸ்வலாக நைட் டைம் தான் பார்க்க போனோம். ஏன்னா சரி இந்த இடத்துல மெஜாரிட்டி ஆஃப் தி சீக்வன்சஸ் நைட் டைமில் தான் இருக்கும் அப்படின்னோடனே சரி அந்த டைமில் போனால் தான் நம்ம ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டிஸ் என்னென்ன இருக்கும்னு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நைட் டைமில் தான் எல்லாமே லொக்கேஷன் பார்க்க போனோம். ஸோ போகிறப்பவே எங்களுக்கே தெரிஞ்சது, ஒரு க்ரூக்கே சினிமாட்டோகிராஃபர் ஆகட்டும் இல்லைன்னா டைரக்ஷன் டீம் எல்லாருமே வந்து அதான் ஃபீல் பண்ணோம், பிரதர் இது எப்படி நம்ம ஆர்டிஸ்ட் வச்சு செட் ஆகுமா, ஏன்னா பியாண்ட் பாயிண்ட் வந்து ரொம்ப நேரமும் நம்மளால கண்டினியூஸாக பண்ண முடியாது. ப்ளஸ் ஆன் டாப் ஆஃப் திஸ் ரெயின் வேறு இருக்கும் அப்படிங்கிறப்ப அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம் ஓகேவா அப்படின்ட்டு. ஸோ அதுக்காக தான் எங்களுக்கு அவ்வளோ பிளானிங் தேவைப்பட்டுச்சு. Karthik is one of the most well-planned directors, one of the most I've ever worked with. Thank you. Yeah, so his story will, I mean, of course, the scenes are cut into, short divisions, and short divisions are actually, he draws them out, so you know exactly how you will be shooting a scene, and it was incredible. I don't remember a single retake ever. I think maybe once or twice. That's once it. Or twice, yeah, and then they would just fix the camera. It was just done like this. Everyone and every character, every artist, it's just, we all knew our lines, and it was just like literally like that, you soaked in the character, and it was just like it just flows out. So it was very natural, and it was really interesting because the whole crew was very, very careful about what the actors are going through, and Karthik was very sensitive about it. So the shots were so well divided that we'd hardly shot till like late hours. Yeah. No, never really. And so you go and you're literally done with your scene in an hour. I'm like, is it over? Are you sure? Can we do it one more time? Let's try. Maybe. He's like, but we got it. Okay. Single shot. Actually, usually வந்து people will be saying like, இவங்க வந்து directors artist அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க வந்து artistோட director-ஆ இருக்கீங்க. எப்பவுமே best-ஆ. He really loves his artist a lot. So it's actually really nice because, you feel there's a lot of love around, and you're really well taken care of. So. Okay, that's too great. Actually இதே விஷயத்தை வந்து ரஹ்மான் சாரும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ வந்து அப்படி என்ன பிளான் பண்ணுவீங்க? பிகாஸ் அவங்க சொல்ற மாதிரி இருங்க நான் வேணா இன்னொரு ஷாட் வந்து இன்னொரு தடவை நடிச்சு காட்டுறேன் அப்படின்னு ஆர்டிஸ்டே வந்து கேட்குற அளவுக்கு நீங்க வச்சிருக்கீங்க. அவ்வளோ பெர்ஃபெக்ட் பிளானிங். How are you doing it actually along with your crew? என்ன and it's not something you studied for, right? It's just No, I didn't study. It's just how you engineering dropout. Yeah, exactly. I'm actually engineering dropout. No, but I think the planning part I really enjoyed. அது எப்படின்னா இப்போ நம்ம சினிமாவில் வந்து லாட் ஆஃப் ஃபினான்ஷியல் பார்ட் இஸ் ஆல்சோ இன்வால்வ் இல்லை. நம்ம ஒரு நாள் ஷூட் போகிறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம தேவையில்லாதோ ஆர்எல்ஸ் நம்ம எக்ஸ்ட்ரா ஏதாச்சும் ஒரு டே எடுத்தோம்னா அது இட் இஸ் நாட் ஜஸ்ட் தி ஹார்ட் ஒர்க், நிறைய எக்கனாமிக்ஸும் வந்து இதில் இன்வால்வ் ஆயிருக்கு. ஸோ அதில் கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி பண்ணுறது தான்.
இன்னொரு விஷயம், நம்ம எவ்வளோ பிளான்டாக இருந்தாலும் ஸ்டில் தெர் ஆர் லைக் 100 திங்ஸ் தட் குட் கோ ராங் ஆன் செட் ஆன் அ டெய்லி பேசிஸ். வந்து நோ மேட்டர் ஹவு வெல் ப்ரிப்பேர்ட் வி ஆர், தெர் ஆர் லாட் ஆஃப் திங்ஸ் விச் குட் கோ ராங். ஸோ முடிஞ்ச வரைக்கும் அது எதுவுமே இல்லாமல் இருக்கணும் அப்படின்றது, நாட் ஜஸ்ட் தி ஆக்டர்ஸ், முடிஞ்ச வரைக்கும் இந்த க்ரூவே வந்து ஹாப்பியாக இருந்தால் பெட்டர். ஏன்னா எண்ட் ஆஃப் டே நம்ம கேப்டன் ஆஃப் தி ஷிப் அப்படின்னு சொன்னாலும் வந்து இட் இஸ் நாட் அ ஒன் மேன் ஷோ. சினிமாங்கிறது இட்ஸ் அ டீம் ஒர்க். ஸோ அதில் டீமில் இருக்கிற எல்லாருமே வந்து தே ஹேவ் டு பி ஆன் த சேம் பேஜ் அண்ட் தே ஹேவ் டு ஒர்க். ஸோ அப்படி பண்ணுறது தான் எல்லாத்துக்கும் அந்த ஒரு கிரியேட்டிவ் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. That's cool. So tell me the experience with Arvind Sami sir and with other co-artists. I think we all have grown up watching Arvind sir's films, and so yeah. So after and you know and this film is quite intense, and it has a lot of layers to it, and so it was actually incredible working with someone like him, because he comes very prepared. He has his intense love for cinema. He can talk about films all the time, like film music and scenes, how he shot. So it's just very informative to work with him. He's right? very knowledgeable also. Very knowledgeable. Yeah. Trailer பார்த்தப்பே வந்து it's very gripping. அதாவது வந்து என்னன்னா சில விஷயம் த்ரில்லர்லயே பாத்தீங்கன்னா சிலதுதான் நம்மள யோசிக்க சொல்லும். பார்த்த உடனே என்னவா இருக்கும் நீங்க கடைசியில இவங்களோட சீன்ஸ் அந்த ஒவ்வொருத்தரா வந்து அந்த இடத்துல உட்கார்ந்து பேசுறதுங்கிறப்போ ரொம்பவே வந்து யோசிக்க வச்சது. என்ன பண்ணுவாங்க அடுத்து, என்ன பண்ண போறாங்க, என்ன பேசுறாங்க இவங்க, இது எப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கறதெல்லாம் யோசிக்க வச்சது. தட் இஸ் வெரி கியூரியாசிட்டி அந்த கிரியேட் பண்ற மாதிரி இருந்தது. ஏன்னா D16லயும் அதே மாதிரி நாங்க பார்த்திருக்கோம். அடுத்தடுத்து என்ன பண்ண போறாங்க அந்த சீட் எட்ஜ்ல உட்காந்து நம்ம பாக்குறதுங்கிறதே வந்து ஒரு ரொம்பவே என்ஜாயபிளான ஒரு விஷயம் தான். எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச விஷயம். ஸோ ஐ டோன்ட் ரியலி வாண்ட் டு நோ தி ஸ்டோரி, பிகாஸ் ஈவன் ஐ வாண்ட் டு என்ஜாய் த மூவி. அந்த சீட் நுனியில உட்காந்து என்ன பண்றாங்க அப்படிங்கறத பாக்குறது எனக்கும் ஆசை. I mean, no one should know the story, but I'm confident that this film is not about what happens, but it's about how it happens. So yeah, it's a very heartfelt script. Aதாவது it is D16 வந்து it was entirely for the mind அப்படினா வந்து it is equal parts for the heart and mind அந்த மாதிரி தான். So it's more about how. So yeah, great. யூஸ்வலா த்ரில்லருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா மெயினா மியூசிக் வந்து ஒரு முக்கியமான விஷயம், ஒரு பலம் சேர்க்கும் எப்பயுமே ஒரு த்ரில்லர் ஜானருக்கு வந்து. ஏன்னா அவ்வளவா டயலாக்ஸ் இருக்காது, ஒரு டயலாக் பேசிட்டு அதுக்கப்புறம் பின்னாடி மியூசிக்கோட இது வந்து ஜாஸ்தியா இருக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த படத்தோட மியூசிக் பத்தி சொல்லுங்க, பிகாஸ் ஏன்னா ட்ரைலர்ல பார்த்த உடனே எங்களுக்கு தெரியுது மியூசிக் இஸ் ரியலி கிரேட். ஸோ மியூசிக் டைரக்டர் பத்தியும் அந்த எக்ஸ்பீரியன்ஸ். மியூசிக் டைரக்டர் வந்து ராணி தன்யவான், இதுக்கு முன்னாடி மாயா படத்துக்கு வந்து ஒர்க் பண்ணாரு. ஸோ as soon as I saw that film I decided சரி இந்த ஸ்கிரிப்ட் பண்றப்போ நம்ம அவர்கிட்ட அப்ரோச் பண்ணலாம் அப்படின்ட்டு. ஏன்னா அந்த படத்துல பயங்கர எந்த ஒரு அந்த சிந்த் அண்ட் எலக்ட்ரானிக் இன்ஃப்ளூயன்சஸ் இல்லாமல் பயங்கர சோல்ஃபுல்லாக வந்து இருக்கும் அவரோட என்டையர் ஸ்கோர். அண்ட் இந்த கதைக்கு அந்த மாதிரி தான் தேவைப்பட்டுச்சு. ஸோ நீங்கள் எழுதின அந்த ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா காஸ்ட் அண்ட் க்ரூ எல்லாருமே சூஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு ஃபைனல் அவுட்புட் நீங்கள் அந்த ஃபைனல் அவுட்புட் பார்க்குறதுக்கு முன்னாடியே வேர் யூ சாட்டிஸ்ஃபைட் யா எவ்ரி திங் ஹேஸ் கம் அவுட் வெரி வெல் அந்த மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் அந்த ட்ரைலர் அந்த கட் எல்லாமே படமும் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் ஹவ் ஆர் யூ ஃபீலிங்? நம்ம நினச்ச மாதிரியே இந்த படமும் சூப்பராக வந்திருக்கு அப்படின்ற ஒரு ஃபீல் வந்துருச்சா உங்களுக்கு? கண்டிப்பாக அது வந்து ஆக்சுவலாக படம் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. அண்ட் மேமும் படம் பார்த்துட்டாங்க. மேம் அண்ட் அரவிந்த் சாமி சார் வந்து படம் பார்த்துட்டாரு. அண்ட் ஆஸ் அ க்ரூவாகவே நாங்கள் பார்த்துட்டு வி ஆர் லைக் ரியலி எக்ஸைட்டட். பட் த திங் இஸ் ஷூட்லேயே தெரிஞ்சிடும் நம்ம. ஏன்னா 80% அனுராக் கஷ்யப் அவர் சொல்கிற 80% ஆஃப் த ஃபில்ம் வந்து வாட் யூ ஷூட் ஆன் செட் தான் 80%. நம்ம மீதி 20 தான் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அட்ஜஸ்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி. பட் ஐ திங்க் அது ஒரு இன்ஸ்டிங் மாதிரி நமக்கு சொல்லிட்டே இருக்கும். இப்போ ஏதாச்சும் ஒரு ஷார்ட் எடுக்கிறோம்னாலே சரி இது ஃபைனல் ஃபிலிமில் எப்படி வரப்போகுது, அதை ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறது அப்போவே தெரிஞ்சிடும். ஸோ வந்து ஏற்கனவே நீங்கள் சொன்ன மாதிரி டெக்னிக்கலான சவுண்ட் இல்லாமல் நேச்சுரல் சவுண்ட் எல்லாமே நம்ம கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன். இதை வந்து இளையராஜா சார் வந்து ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்காரு. இப்போ இருக்கிற மூவிஸில் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கலாக வேறு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் எல்லாம் புதுசாக கொண்டு வந்து ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் நேச்சுரல் சவுண்ட் எப்பயுமே வந்து ஒரு நல்ல ஃபீலை கொடுக்கும், அது வந்து ஈஸியாக மக்களோட கனெக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அந்த வார்த்தை உங்களை இன்ஸ்பயர் பண்ணிச்சா இல்லை இந்த படத்தில் இது ஓகே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணி வச்சிங்களா? கண்டிப்பாக அது அவர் சொன்னது எல்லாமே நமக்கு ஒரு லேர்னிங் மாதிரி தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் தி டைம் இந்த மாதிரி லெஜெண்ட்ஸ் அவங்களோட இன்டர்வியூஸ் அண்ட் அவங்க எப்படி ஒர்க் பண்ணுறாங்க அதை அப்சர்வ் பண்ணி தான் வந்து ஆக்சுவலாக நம்ம பண்ணுறதும். பட் ஆன் டாப் ஆஃப் திஸ் அது மட்டும் கிடையாமல் ஸ்கிரிப்ட் வந்து அதை டிமாண்ட் பண்ணிச்சு. எப்போவுமே ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி முடிச்சதுக்கப்புறம் ஐ ரியலி என்ஜாய் தட் ப்ராசஸ். அது ஸ்கிரிப்ட் ரைட்டிங் தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ப்ராசஸ். ஏன்னா தட் இஸ் when you are creating an entire world all by yourself and all the characters வந்து கிரியேட் பண்ணுறது எல்லாமே. ஸோ தட்ஸ் a very exciting process. ஸோ அது முடிச்சுட்டு தான் சரி இதுக்கு நம்ம யார்கிட்ட அப்ரோச் பண்ணலாம். ஸோ அதுதான் எல்லாம் ஒவ்வொன்றா தேர்ந்தெடுக்கும். இதுக்கு எந்த மாதிரி ஒரு டோனில் வந்து ஃபைனல் ஃபிலிமில் இருக்கணும், அண்ட் தென் வாட்ஸ் கோனா பி சவுண்ட் ஸ்கேப் ஆஃப் த ஃபிலிம் அப்படிங்கிறது எல்லாமே அது டிமாண்ட் பண்ணுற ஒரு விஷயம் தான். ஸோ இதை எழுதி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு தோணுனா தான் அது.
இது வந்து நிறைய நைட் சீக்வென்சஸ் தான் இந்த படத்துல இருந்தது. ஸோ வந்து ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருக்கணும்னு சொல்லுவாங்க எப்பவுமே டிரெக்டருக்கும் டிரெக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃப் சினிமாட்டோகிராஃபருக்கும் வந்து. ஸோ இந்த படத்துல உங்களுக்கு அது எப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு ஃபீல் பண்றீங்க? பிகாஸ் யூனோ ட்ரைலர் பார்த்த உடனே எங்களுக்கு தெரியுது நிறைய இந்த நைட் சீக்வென்சஸ் ஃபுல் அண்ட் ஃபுல் அதுல தான் இருந்தது. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. இந்த படத்தை 41 டேஸ்ல முடிச்சோம். ஆக்சுவலாக இனிஷியலி ஒரு 37 டேஸ் தான் பிளான் பண்ணியிருந்தோம். பட் டியூ டு சம் ரீசன்ஸ் அது 41 ஆச்சு. பட் என்னன்னா இப்போ சினிமாட்டோகிராஃபி சுஜித் தானா அண்ட் அவங்க டீம் இல்லைன்னா இது வந்து கண்டிப்பாக பாசிபிள் கிடையாது. ஏன்னா நாங்கள் ஷூட் பண்ண லொக்கேஷன்ஸ் எல்லாமே வெரி சேலஞ்சிங் லொக்கேஷன்ஸ் அண்ட் மோஸ்ட் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா அவுட்டோரில் வந்து இது பண்ணோம். ஸோ இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் என்னோட டைரக்ஷன் டீம் அண்ட் சுஜினாவோட அந்த சினிமாட்டோகிராஃபி டீம் தான் இதை ஃபுல்லாக எக்ஸிக்யூட் பண்ணது. ஸோ நிறையா ஃபிசிக்கலி டிமாண்டிங் இதெல்லாம் நிறையா இருந்துச்சு. பிகாஸ் நம்ம இப்போ அவுட்டோரில் எடுக்கிறோம் அப்படின்னா வெரி கிராம்டாக இருக்கும். தட் என்டையர் ரோட் ஸ்பேஸ் வந்து கிராம்டாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு நார்மல் ஸ்டுடியோ செட்டப்போ இல்லை ப்ராடாக ஏதாச்சும் ஒரு ஏரியாவில் இருக்கிறோம்னா நம்ம கிரேனில் கூட லைட் வச்சுக்கலாம். பட் இதெல்லாம் மரத்து மேலே ஏறி கட்டணும், அந்த மாதிரியான சேலஞ்சஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு. பட் எல்லாத்துக்கும் அவங்க தான் எக்ஸிக்யூட் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பேனர் வந்து ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணீங்க, இப்போ வந்து அவுட் சைட் ப்ரொடக்ஷன். ஸோ அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஓன் ப்ரொடக்ஷன்ல பண்ண போறீங்களா இல்லாட்டினா அவுட் சைட் ப்ரொடக்ஷனும் பண்ணுவீங்களா நீங்கள்? இல்லை, கண்டிப்பாக ஓன் ப்ரொடக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற இதுவும் ஆசையும் கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா இப்போ என்னென்னா இப்போ வெளி ப்ரொடக்ஷனுக்கும் ஹோம் ப்ரொடக்ஷனுக்கு என்ன ஒரு அட்வான்டேஜ் அப்படின்னா இப்போது கமர்ஷியலி கொஞ்சம் வயபிளாக இது கிடையாது. ஆர்எல்ஸ் வந்து இது கொஞ்சம் எக்ஸ்பெரிமெண்டலாக போகுது, கொஞ்சம் ஆர்ட் ஹவுஸாக போகுது அப்படின்னா அந்த ரிஸ்க் வந்து நம்ம ஓன் இதில் வந்து எடுத்துக்கிறது பெட்டர். ஏன்னா அது இன்னொருத்தர் வந்து ஏன்னா கமர்ஷியலி வயபிளா அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஸோ அந்த ரிஸ்கி ஃபேக்டர் வந்து முடிஞ்ச வரைக்கும் அங்கே போகக்கூடாது அப்படிங்கிறது தான் இது. ஸோ மேபி அந்த மாதிரி ஸ்கிரிப்ட்ஸ் இருக்கு 2-3 அந்த எக்ஸ்பெரிமெண்டல் கைண்ட் ஆஃப் திங். ஸோ அது பண்ணுறப்போ கண்டிப்பாக பண்ணணும் அப்படிங்கிற ஆசை. யூஸ்வலாக உங்களுக்கு புக் படிக்கிற பழக்கம் உண்டா? கிடையாது. புக் படிக்க மாட்டேன், எழுதுனதும் இல்ல, நான் இன்ஜினியரிங் படிக்கல, ஆனா வந்து நான் டைரக்டர் ஆயிட்டேன். I'm not a reader, but I see a lot of movies. Okay, very nice. That's very nice. You watch a movie a day or? Sorry? You watch a movie a day? At least one movie. Yeah, if you're not shooting, then still. Yeah, I'm still. No matter how busy I am, before going to sleep, at least I'll just watch few, bits from my favorite film and then I'll go to sleep. No way. Yeah, that's what so I do. What's your favorite film? I mean, there's like a very big list of favorite films. And if I whenever I'm feeling a bit low or else if I have a script edit, if I kind of one or two, no, your favorite. Yeah. Tamil. If I Tamil kandipa it is Manisha's Kannathil Muthamittal. And then Iruvar it is one of my favorite films. ஏன்னா ஒரு பயங்கர சென்சிட்டிவான ஒரு டாபிக் வந்து டீல் பண்ணியிருப்பார் அந்த படத்துல. பட் எவ்ரிதிங் அபவுட் தட் ஃபிலிம் வந்து இட் இஸ் அ மாஸ்டர் பீஸ். லெட் இட் பி இருவர் அண்ட் கன்னத்தில் முத்தமிட்டால். ஸோ இதெல்லாம் எனக்கு எப்பப்பெல்லாம் when I'm feeling a bit down அப்படின்னா இதுதான் பார்ப்பேன். So tell me about your future projects. My future projects, okay. Especially in Tamil. Tamil, I don't know what I'm doing next. Hopefully I'll do something which again which resonates with my heart and which I can believe in, and a story I would love to tell. In Telugu, I'm doing a film called Veera Bhogava Santarayalu, and then there is another film which I'll be starting in next month, which will be with Suresh Productions. And in Hindi, I have a film called Tadka, which is releasing soon. It's directed by Mr. Prakash Raj. So yeah, that's good. And I'm also working on a Telugu film, which is it's a story of a girl who can not hear, and she can talk, but it's about her story, her struggle, and it's a beautiful, 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 beautiful film. Again, one of those scripts that I completely love. Great. All the very best. Thank you. Yeah. So, உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட் யோசிச்சு வச்சுட்டீங்களா இதான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி? அந்த மாதிரி ஏன்னா எனக்கு when it comes to choosing a particular script அது ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒண்ணா ரெண்டா நான் எழுதி வச்சிருக்கேன், எத்தனை எழுதி வச்சிருக்கேன், அதுல இருந்து எப்படி செலக்ட் பண்றது? அப்படி கிடையாது. அதுல நிறைய இது இன்வால்வ் இல்லையா. சரி, நம்ம இப்போ இந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்புறம் இது பண்றோம் அப்படின்னா முடிஞ்ச வரைக்கும் இதோட ஹேங் ஓவர் அதுல இருக்கக்கூடாது. அந்த நம்ம ஏன்னா எப்படியும் ஒரு 1 year மினிமம் அது கூட வந்து டிராவல் இருக்கும். ஸோ அது ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கணும். ஏன்னா ஒரு டைரக்டர் அண்ட் ரைட்டருக்கு வந்து அந்த ஒரு காம்பினேஷன் இட் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். நமக்கு ஃபர்ஸ்ட் இஃப் வி ஆர் எக்ஸைட்டட்னா தான் அந்த டீமுக்கும் வந்து they'll be on the same page, அவங்களுக்கும் வந்து கொடுக்க முடியும். இப்போ நமக்கே அது மேலே பிலீஃப் இல்லை அப்படின்னா வந்து there is no point in making that film. So like there are a lot of factors, depending upon that one. So இது எதா இருந்தாலும் இது ரிலீஸ்க்கு அப்புறம் தான் முடிவு பண்ணலாம். Okay, fine. That's great. So all the very best to you too. Thank you. So கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி இது வந்து ரொம்ப curiosity. ஏற்கனவே already I was very curious after watching the trailer, and you especially. And I didn't answer.
That's great. That's great. And you made me very curious. You know, after hearing your answers, you know, it made me very curious to watch the movie soon. Please So, watch it. Yeah, Go for sure, first day, sure, first sure, show. sure. கண்டிப்பா இவங்க சொல்ற மாதிரி தியேட்டர்ல போய் எல்லாருமே வந்து எட்ஜ் ஆஃப் த சீட்ல உட்காந்து இந்த படத்தை என்ஜாய் பண்றதுக்கு கூடிய சீக்கிரத்துல இந்த படம் ரிலீஸ் ஆயிடும். So we all will be watching your movie and hope it will make us amaze, you know. கண்டிப்பா வந்து எப்படி D16 வந்து எவ்வளவு சூப்பரான ஒரு விஷயத்தை எங்களுக்கு கொடுத்ததோ அதே மாதிரி இந்த படமும் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. So all the very best to all of you and convey our regards to your crew and thanks for coming once again. Thank you. That's so sweet. No one ever says that. I was so Thank cute. you. Thank you so much. Thank Yeah. you. என்ன வியூவர்ஸ், இன்னைக்கு நரகாசுரன் படத்தை பத்தி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. இதே மாதிரி இன்னொரு டீமோட நான் உங்களை நெக்ஸ்ட் டைம் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டடா பை சைன் ஆஃப் சொல்றது கீர்த்தனா புகழேந்தி.